குட் மார்னிங் டீம். உங்க டீம்ல ஜாயின் பண்ணாம இருந்தாங்கன்னா another 2 minutes இருக்கு. நீங்க குயிக்கா ஜாயின் பண்ண சொல்லுங்க. சாரி 1 minute இருக்கு. 8:05 ஸ்டார்ட் பண்ண மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்க டீம்ல ஜாயின் பண்ணாம இருந்தாங்கன்னா ரொம்ப குயிக்கா ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. வருஷா 8 ஆச்சு, ஸ்டார்ட் பண்ணலாம். குட் மார்னிங் டீம். என்னோட நேம் பாஷா. வெஸ்டியில் என்டையர் தமிழ்நாடுக்கு ஏரியா சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இன்னைக்கு உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் நிறைய பேர் இந்த டீன் டியூஸ்டேவே ரொம்ப சிறப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இதோட சக்ஸஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்குங்கிறத நான் நம்புகிறோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்னைக்கு நம்ம வெஸ்டீஜ் பிஸ்னஸை எந்த ஒரு ப்ராஸ்பெக்ட்ல பார்க்கணும், எந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். இன்னைக்கு வெஸ்டீஜ் பிஸ்னஸை நீங்கள் பார்க்க வேண்டிய கண்ணோட்டம் என்ன அப்படின்னா 2 விதங்களாக பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வெஸ்டீஜ் பிஸ்னஸை நீங்கள் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2. ஃபேஸ் 1 அப்படிங்கும் போது 2லேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஃபேஸ் 1ஆகவும், ஃபேஸ் 2 அப்படிங்கிறது 15ஆம் தேதியிலேருந்து மந்த் அண்ட் க்ளோசிங் வரைக்கும் ஃபேஸ் 2 நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ ஃபேஸ் 1ல நீங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் யூ நீட் டு டூ அ கன்சிஸ்டன்சி ஆஃபர். இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஆஃபர். இந்த சிஎன்சியோட பெனிஃபிட் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை ரொம்ப பெரிய லெவல்ல டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். செகண்ட் திங் நீங்க பண்ண வேண்டியது, நீங்களும் உங்க டீமும் எந்த மாசம் எந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டார்கெட்டை நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கான 60% சேல்ஸை நீங்க மந்தோட 14th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஃபார் த எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சில்வர் டேரக்டர் குவாலிஃபை பண்ணணும், 10,000 பிவி பண்ணணும் சார் அப்படின்னு நான் டார்கெட் வச்சிருக்கேன் இந்த மந்த் அப்படின்னா, நான் 14ஆம் தேதிக்குள்ள அந்த 10,000 பிவி டார்கெட்ல இருக்கக்கூடிய 60% அப்படின்னா 6,000 பிவி. அந்த 6,000 பிவியை நான் 14ஆம் தேதிக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதுதான் ஒரு சக்சஸ் சினாரியோவா நீங்க இந்த பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு நீங்க போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராசஸா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த பிசினஸை ஃபர்ஸ்ட் பேஸ்ல நம்ம பார்க்க போறது சிஎன்சி. இன்னைக்கு சிஎன்சி நீங்க எல்லாருமே ஒரு வெஸ்டீஜ்னா, ஒரு வெஸ்டீஜுடைய மிக முக்கியமான கடமை அவங்களோட செல்ஃப் பிவி பண்றது. ஸோ செல்ஃப்ல நீங்க 100% கன்சியூம் பண்ண வேண்டியது ஒரு தலையாய கடமையா ஒரு வெஸ்டீஜனோட இருக்கு. அப்போ இந்த 100 பிவியை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 50 பிவி நீங்க பர்சனல் கன்சப்ஷனாகவும், 50 பிவி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஹெல்த் கேராகவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஹெல்த் கேருடைய பெனிஃபிட்ஸை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஹெல்த் கேரோட பெனிஃபிட்ஸை பெரிய அளவில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால நிறைய பேருக்கு இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்டும், தென் இதோட பெனிஃபிட்ஸையும் நீங்க சொல்ல முடியும். அப்ப முதல் விஷயம், நீங்க 100 பிவி செல்ஃப் கன்சப்ஷன் பண்ணணும். செகண்ட் திங் நீங்க பண்ண வேண்டியது 200 பிவிக்கான ரீட்டைல் சேல்ஸ். இந்த ரீட்டைல் சேல்ஸ் எப்படி சார் பண்றது? ஹோம் மீட்டிங். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஹோம் மீட்டிங்ஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரீட்டைல் சேல்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ டோட்டலா நீங்க 14க்குள்ள பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஸ்டேஜ் 1ல வந்து 300 பிவிக்கு உங்களை நீங்க டிரைவ் பண்ணணும். இந்த 300 பிவி இல்லாம எவ்ரி மந்த் நீங்க 14க்கு முன்னாடி ஒரு நியூ ஜாயினிங் வித் 100 பிவி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க மொத்தம் 1 மந்த்ல 400 பிவிக்கான ஃபோக்கஸ்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய அவசியம் இந்த ஸ்ட்ராட்டஜில இருக்கு. அப்போ பர்சனல் கன்சப்ஷன் நீங்க 100 பிவி பண்ணணும், தென் ஹோம் மீட்டிங் வழியா 200 பிவி கொண்டு வரணும், தென் இதை தாண்டி நீங்க உங்களுடைய ஜாயினிங், நியூவா வரக்கூடிய ஒரு பர்சனுக்கு
இந்த சிஎன்சி ஆஃபரோட பெனிஃபிட்ஸை நினைச்சு நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க இந்த சிஎன்சி ஆஃபரை அவரை அடாப்ட் பண்ண வைக்கணும். இப்போ நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி இருக்கும்? சார் என்ன சார் நீங்கள் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஈஸியாக சொல்லிட்டீங்க, 100 PV செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் மீட்டிங்கில் 200 PV பண்ணிடுங்க, தென் ஒரு 100 PVக்கு ஜாயினிங் வந்துங்க அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்லிட்டீங்களே சார், ஹவு இட் இஸ் பாசிபிள்? இது எப்படி சார் மார்க்கெட்டில் போய் அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் பண்ண முடியல சார், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, வரக்கூடிய ஸ்டெப்ஸை ரொம்ப கவனமாக கவனிங்க. இந்த ஸ்டெப்ஸை கவனிக்கிறது மூலியமா ஒரு நியூ பர்சனை நீங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், ஒரு நியூ பர்சனுக்கு இந்த பிஸ்னஸை என்ன ஒரு ஆங்கிள் சொல்லி தரலாம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். முதல் விஷயம், இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அன்றாட தேவைகள் இருக்கு. மாதந்தோறும் அவங்களோட அன்றாட தேவைக்கான பொருட்களை அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. எங்க வாங்குறாங்க? பக்கத்துல இருக்க மளிகை கடையிலயோ சூப்பர் மார்க்கெட்லயோ அந்த பொருட்களை அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மளிகை கடையிலும் சூப்பர் மார்க்கெட்லயும் பொருட்கள் நிறைய கிடைக்குது. புது புது டிசைன்ல, புது புது வேரியன்ட்ல, புது புது மாடல்ல ப்ராடக்ட் கிடைக்குதுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு எப்படி தெரிய வருது? பேஸ்ட் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். இன்னைக்கு உலகத்திலேயே த பிக்கஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் தான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சைஸ் என்ன, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆதிக்கத்தை செலுத்துது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு இந்தியாவில மட்டும் கிட்டத்தட்ட 2024 ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அந்த சர்வே ரிப்போர்ட்டின் படி இன்னைக்கு இந்தியாவில மட்டும் 2024 அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இந்தியா செலவு பண்ண தொகை 1.22 லட்சம் கோடி. இது இந்தியன் பிராண்ட் எக்யூப்மெண்ட் ஃபவுண்டேஷன் கொடுத்த ஒரு ரிப்போர்ட். இதை தாண்டி இந்த வருடம் 2025 இந்த மார்க்கெட்டுடைய சைஸ் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா 2024 1.22 லட்சம் கோடியா இருந்தது. இந்த 2025 இந்த ஆண்டோட முடிவுல கிட்டத்தட்ட 1.64 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. இது நம்மளுடைய எக்கனாமிக்கல் டைம் கொடுத்த ரிப்போர்ட். இந்த சர்வே ரிப்போர்ட் படி கடந்த வருடங்கள்ல மட்டும் மிகப்பெரிய அளவுல அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லக்கூடிய விளம்பர மார்க்கெட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுல மிகப்பெரிய வளர்ச்சி எதன் மூலியமா? டிஜிட்டல் மூலியமா. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலியமா இன்னைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கு. இன்னைக்கு நீங்க விளம்பரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். இன்னைக்கு வரக்கூடிய 2029 இது எந்த அளவுக்கு உயரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $19 பில்லியன் வரைக்கும் இந்த வியாபாரம் இன்னைக்கு வளருங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள்ள ஒரு பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் விளம்பரம். நீங்க உங்க வீட்டை சுத்தி பாருங்க, உங்களுக்கு தேவையுள்ள பொருள், தேவையற்ற பொருள், உங்களுக்கு வேண்டிய பொருள், வேண்டாத பொருட்கள், எல்லா பொருட்களும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு. இது எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விளம்பரங்கள் மூலியமா இன்னைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்குள்ள அது வந்திருக்கு. இதுல மிகப்பெரிய விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜி மூலியமா இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல நீங்க மொபைல் போன் மூலியமா எந்த ஒரு விஷயத்தை செக் பண்ணாலும் அது சைமல்டேனியஸா அந்த பொருளை நீங்க வாங்கி முடிக்கிற வரைக்கும் அந்த ஏஐ துரத்திக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், கூகுள்ல போயிட்டு எனக்கு ஒரு பைக் வேணும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போனா அதே ஆடு வரும், ஃபேஸ்புக் போனா அதே ஆடு வரும். ஒரு ஷூவை பத்தி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அடுத்த இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ போனீங்கன்னா அதே பிராண்ட் ஷூ வரும், வேற வெப்சைட்ல டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு காமிக்கும். இதெல்லாம் இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செலவு பண்ணக்கூடிய மிகப்பெரிய தொகை. இன்னைக்கு இதை தாண்டி இன்னைக்கு ஒரு வீட்ல இருந்து நீங்க வெளியில போய் ஒரு கடைவீதியிலயோ மார்க்கெட்டோ நிக்கிறீங்கன்னா அங்க இப்போ இப்படிதான் இருக்கு. ஒரு கடைவீதியோ ஒரு மார்க்கெட்டோ இன்னைக்கு நீங்க போகக்கூடிய சந்தை இடங்களோ முழுக்க முழுக்க விளம்பரங்கள். விளம்பரம் இல்லாத வாழ்க்கையே நமக்கு இன்னைக்கு கிடையாது. மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ரேடியோ கேட்கிறோமா 50% ஆடு, 50% சாங்ஸ். நீங்க டிவி பாக்குறீங்களா? ஒரு காலத்துல டிவி பார்க்கும்போது விளம்பரம் அப்படிங்கிறது நாடகத்துக்கு நடுவுலையோ படத்துக்கு நடுவுலையோ வரும். ஆனா இன்னைக்கு விளம்பரத்துக்கு நடுவுல தான் நாடகமே வருது. இன்னைக்கு இதை தாண்டி நியூஸ் பேப்பர், இது செய்தித்தாள் கிடையாது, விளம்பரத்தாள். இன்னைக்கு எல்லா சாட்டர்டே சண்டே பாருங்க, இந்த பொங்கல் பாருங்க, முழுக்க முழுக்க ஆஃபர். மொதல் பேஜ் யார் ஆட் போட போறா? இந்த பொங்கல் முழுசும் நீங்க எந்த முன்னணி பத்திரிகை எடுத்து பார்த்தாலும் முழு பக்க விளம்பரம் அந்த பத்திரிகையில இருக்கும். முழுக்க முழுக்க செய்திகள் குறைவா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய விளம்பரங்களுக்கு இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் முக்கியத்துவம் தருது. நீங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், அது பஸ்ஸா இருக்கலாம்,
பஸ்ஸோட இன்சைட்லயும் அவுட் சைட்லயும் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. ட்ரெயினா இருக்கலாம், ட்ரெயினோட இன்சைட்லயும் அவுட் சைட்லயும் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு பாட்டு கேட்கக்கூடிய அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய யூடியூப் எடுத்துக்கோங்க. விளம்பரத்தை நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது. 2வது விளம்பரத்தை தான் ஸ்கிப் பண்ண முடியும். விளம்பரம் நீங்க பார்த்தே ஆக வேண்டும். ஒரு பாட்டு கேட்கிற மியூசிக்கல் அப்ளிகேஷன் இருக்கா, ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்றீங்களா, அந்த மியூசிக்கல் அப்ளிகேஷன்ல பே பண்ணா மட்டும்தான் அட்வர்டைஸ்மெண்ட் வராம இருக்கும். அது வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இப்படி அன்றாட வாழ்க்கையில் விளம்பரங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு தேவையுள்ள பொருட்களோ தேவையற்ற பொருட்களோ வாங்குறதுக்கு மிக முக்கியமா காரணமா இருக்கு. இன்னைக்கு ஒரு முன்னணி நிறுவனங்களும் அவங்க அதிகபட்ச தொகையை செலவு பண்ணக்கூடியது விளம்பரங்கள்ல தான். இந்த விளம்பரத்தை பார்த்து தான் நம்ம எல்லா பொருட்களையுமே வாங்கிட்டு இருக்கோம். அது எந்த பொருளா இருந்தாலும் சரி. இப்பேற்பட்ட விளம்பரங்கள் மூலியமா நீங்க ஒரு பொருளை வாங்குறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது லாபம் கிடைத்திருக்கிறதா, வாழ்க்கையில ஏதாவது நீங்க பயனடைஞ்சிருக்கீங்களான்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. இன்னைக்கு இங்க ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனத்துல நீங்க உங்களுக்கு தேட்டுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு 20 பொருட்கள் நான் இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இதுல நிறைய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடம் மாதம் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த பொருட்கள்ல நீங்க வெளி மார்க்கெட்ல போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கும் அப்படின்னா 0. இதுல இருந்து உங்களுக்கு எந்த வருமானமும் வெளி மார்க்கெட்ல வாங்குறதுலாம் கிடைக்கிறது இல்ல. ஆனா இங்க இருக்க ஒரு நிறுவனத்துக்குள்ள நீங்க இந்த 20 பொருட்களை வாங்குறதுனால எம்ஆர்பில இருந்து டிபின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் இருக்கு. இதை தாண்டி 100 பிவிங்கிற ஒரு கான்செப்ட் மூலியமா உங்களுக்கு வாழ்நாள் வருமானம் இந்த நிறுவனம் தருது. இந்த தேவையான பொருட்களை நீங்க எங்கேயோ வாங்குறத தவிர்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் வெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துல நீங்க வாங்குறதன் மூலியமா மிகப்பெரிய வாழ்நாள் வருமானம் உங்களுக்கு இருக்கு. இந்த வாழ்நாள் வருமானம் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல 20 பொருட்கள் மட்டும் இல்ல, 350க்கும் மேற்பட்ட பொருட்கள் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல அவைலபிளா இருக்கு. அது உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஹெல்த் கேர் ப்ராடக்டா இருக்கலாம், உங்க வீட்டுக்கு அவசியமாக்கக்கூடிய ஹோம் கேர் ப்ராடக்டா இருக்கலாம், இன்னைக்கு அழகு சாதன பொருட்கள் சொல்லக்கூடிய காஸ்மெட்டிக் ப்ராடக்டா இருக்கலாம், இதை தாண்டி விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா இருக்கலாம். இப்படி பல டைரக்ஷன்ஸ்ல பலவிதமான செக்மெண்ட்ல இன்னைக்கு வெஸ்டீஜ்ல ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கும் பொழுது இந்த நிறுவனம் இன்னைக்கு இந்தியால மட்டும் இல்ல 8 நாடுகள்ல சக்சஸ்ஃபுல்லா டைரக்ட் செல்லிங் பண்ணக்கூடிய ஒரு இந்தியன் டைரக்ட் செல்லிங் 21 வருடம் அனுபவமிக்க டைரக்ட் செல்லிங்கா இன்னைக்கு வெஸ்டீஜ் இந்தியாக்குள்ள இருக்காங்க. இங்க பொருட்களை வாங்கும் பொழுது உங்களுக்கு பிவிங்கிற பாயிண்ட் வேல்யூவை பேஸ் பண்ணி உங்களோட நிலைகளை நீங்க அடையும் பொழுது மிகப்பெரிய வருமானம் கிடைக்குது. இங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் பாயிண்ட் வேல்யூ இருக்கு. இது அக்குமுலேட்டிவ் அப்படிங்கிற கான்செப்ட் மூலியமா நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு 600 பிவி அடையும் பொழுது 8% அப்படிங்கிற ஒரு இன்கம்குள்ள வருவீங்க. ஆனா இது நார்மலா நீங்க மாதம் பொருட்கள் வாங்குறதன் மூலியமா வரக்கூடிய பிவில இருந்து அது 600 பிவிகளை தொடும் பொழுது 8% இன்கம்குள்ள போக ஆரம்பிப்பீங்க. ஆனா இதை ஒரே மாதத்துல 300 பிவி பண்றது மூலியமா நீங்க சிங்கிள் மந்த்லயே 8% ஃபாஸ்டாக்கா பண்ணலாம். 600 பிவி பண்ணி 8% இன்கம்குள்ள போறதை தவிர்த்து ஒரே மாதத்துல 300 பிவி பண்றது மூலியமா நீங்க நேரடியாவே என்ன பண்ண முடியும், 8% வருமான வாய்ப்புக்குள்ள போக முடியும். இதனால உங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்துக்கான முதல் படிக்கட்டா இது ஆரம்பிக்குது. இதை தாண்டி ஒரே மாதத்துல 8% 300 பிவி நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு கம்பெனில இருந்து அடிஷனலா 750 rupees வவுச்சரும் கிடைக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு எல்லாரும் நினைக்கலாம் வெஸ்டீஜ்ல இருக்க பொருட்கள் ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு சார், ரொம்ப பெரிய பேர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல இருக்க பொருட்கள் ரொம்ப விலை அதிகமா இருக்குங்கிற விஷயங்களை நீங்க நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு ஃபார்முலேஷன் காமிக்கிறேன், நீங்க பாருங்க. இந்த பவர் ஆஃப் சிஎன்சி அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய வருமானத்துக்குள்ளையும் இந்த பொருட்கள் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விலை குறைவு வாங்கக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இதுல முதல் விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்க இருக்க ஒவ்வொரு மனிதரும் அவர் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வெளியில எங்கேயோ வாங்கிட்டு இருக்காரு. அப்படி வாங்கும் பொழுது அவர் ஒரு மாதத்துக்கு சராசரியா அவர் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை ஒரு 3500 ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னா
அவர் ஒரு வருஷத்துல 12 மாசத்துல செலவு பண்ணக்கூடிய தொகை 42,000 ரூபாய். அவர் 10 வருஷம் இதே 3,500 ரூபாய் மாசம் செலவு பண்ணாரு அப்படின்னா 10 வருஷத்துல அவர் ஆகக்கூடிய எக்ஸ்பென்ஸ் 4,20,000 ரூபாய். ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல ஒரு 40 வருஷம் தன் குடும்பத்திற்காக சராசரியா ஒரு மாதம் 3,500 வீதம் 40 வருஷத்துக்கு வாங்கினார்னா அவர் குடும்பத்துக்காக செலவு பண்ணக்கூடிய தொகை 16,80,000 ரூபாய். இந்த தினசரி பொருட்களை, அன்றாடம் தேவையுள்ள பொருட்களை அவர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ பக்கத்துல இருக்க மளிகையிலையோ சாய்ஸா எடுத்து அவர் வருடாந்திரமா வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 0. இதே வீட்டுக்கு தேவையான பொருட்களை சராசரியா ஒரு 3,500 ரூபாய்க்கு அவரு வெஸ்டீஜ் அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலியமா வாங்கினாருன்னா அவருக்கு வாழ்நாள் வருமானம் கிடைக்குது. இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு கன்சிடென்சி ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபரை தெளிவா புரிஞ்சுக்கிறதன் மூலியமா இங்க பொருட்களை நம்ம விலை மலிவாகவும் அதே நேரத்துல வருமானத்தையும் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய கன்சிடென்சி ஆஃபர் அப்படிங்கிறது நீங்க 2ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள 100 PV மதிப்புள்ள பொருட்களை 4 மாதம் தொடர்ந்து வாங்குறதன் மூலியமா 5வது மாதம் இந்த நிறுவனத்தின் மூலியமா 2,500 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு வேண்டிய விருப்பமான பொருட்களை இந்த 2,500 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். இதை தாண்டி இன்னைக்கு நான் ஒரு 100 PV மட்டும் தான் ஒரு மாசம் வாங்க முடியுமானா இல்ல. 100 PVக்கு வாங்கும் பொழுது 4 மாதம் தொடர்ந்து வாங்கும் போது 5வது மாதம் 2,500 ரூபாய் ப்ராடக்ட் வவுச்சர் கிடைக்குது. அதிகபட்சமா ஒரு மாதம் நீங்க 400 PV வரைக்கும் நீங்க வாங்கலாம். அப்ப 4 கன்சிடென்சி ஆஃபர். அப்ப 4 கன்சிடென்சி ஆஃபரை 4 மாதம் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட் வவுச்சர் கிடைக்குது. இதற்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதம் சராசரியாக நீங்க 3,500 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வெஸ்டீஜ்ல வாங்குறீங்க அப்படின்னா எம்ஆர்பில இருந்து டிபி அப் டு 30% உங்களுக்கு ஆஃப் கிடைக்குது. இதனால 3,500 ரூபாயில ஒரு 30%, ஒரு சில பொருட்கள் 40-45% வரைக்கும் இருக்கு. ஆவரேஜா 30% எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்பில இருந்து டிபி டிஸ்கவுண்ட் ரொம்ப எளிமை சார். இன்னைக்கு ஒரு கடைக்கு போறோம், 10 ரூபாய் பேஸ்ட் கேட்கிறோம். சார் உங்க விலை கம்மியா தான் வந்திருக்கும், 9 ரூபாய் 50 காசு கொடுங்க, 9 ரூபாய் 70 காசு கொடுங்க அப்படியே கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கிரியேட் பண்றது மூலியமா எம்ஆர்பில இருக்க ப்ராடக்ட்டை நீங்க டிபி பிரைஸ்க்கு வாங்கிக்கலாம். அப்படி வாங்கும் போது முதல்ல உங்களுக்கு எம்ஆர்பில டிபி பிரைஸ்ல 30% வரைக்கும் ஒரு சேமிப்பு கிடைக்குது. இதை தாண்டி 3,500 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கும் போது அதுல 10% ஃப்ரீ ப்ராடக்டாவோ இல்ல கேஷ் வவுச்சராவோ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அது 350 ரூபாய். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க 8%ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 144 ரூபாய் பெனிஃபிட் கிடைக்குது. நீங்க 12%ல இருக்கீங்க அப்படின்னா 216 ரூபாய் பெனிஃபிட் கிடைக்குது. நீங்க 16% இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 288 ரூபாய் கிடைக்குது. ஒரு மாதம் நீங்க 3,500 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா 1,544 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. நீங்க 8% இருந்தாலே. இந்த 4 மாதம் வாங்குறதுக்கு உங்களுக்கு முழுமையா ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு மாதம் நான் 3,500 ரூபாய் பொருட்கள் வாங்குறேன் சார். 4 மாதம் வாங்கினா எனக்கு ஆஃபர் கிடைக்குன்னு சொல்றீங்க. அப்போ 3,500 ரூபாய் ஒரு மாதம் செலவு பண்றேன்னா 4 மாதத்துல நான் செலவு பண்ணக்கூடிய தொகை 14,000 ரூபாய். இந்த 14,000 ரூபாயில இருந்து எனக்கு என்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா எம்ஆர்பில டிபி பெனிஃபிட் 30%னா ஒரு மாதம் 1,050 ரூபாய், 4 மாதம் 4,200 ரூபாய். ஃப்ரீ ப்ராடக்ட் 10% சார். ஒரு மாதம் 350 ரூபாய், 4 மாதம் 1,400 ரூபாய். கேஷ் பெனிஃபிட் எடுத்தீங்கன்னா 8% இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் 144 ரூபாய் கிடைக்கும். 4 மாதத்துக்கு 576 ரூபாய். அப்ப டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,176 ரூபாய். இந்த 6,176ல 4 மாதம் தொடர்ந்து 100 PVக்கு வாங்குறதுக்கு நம்மளோட வெஸ்டீஜ் நிறுவனம் 2,500 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட் வவுச்சர் கொடுக்குது. அப்ப டோட்டல் பெனிஃபிட் 6,176 ரூபாய் அப்படின்னா 4 மாதம் நீங்க சிஎன்சி பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் 8,676 ரூபாய். அப்ப 14,000 ரூபாயில 8,676 ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா 4 மாதத்துல உங்களுக்கு செலவான தொகை வெறும் 5,324.
இப்ப யோசிங்க, வெஸ்டீஜ்ல ப்ராடக்ட் ரேட் ஜாஸ்தியா? அப்போ நீங்க மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விளம்பரங்கள் மூலியமா நீங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு எந்த விதமான வாழ்க்கை மாற்றமோ வருமானமோ கிடைக்கிறது இல்ல. இங்க வெஸ்டீஜ்ல கடைய மாத்தி பொருளை வாங்குறது மூலியமாவும், மிக முக்கியமா கன்சிடென்சி ஆஃபர் அப்படி சொல்லக்கூடிய இந்த சிஎன்சியை ஃபாலோ பண்றது மூலியமாவும் உங்களுக்கு 60% வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சிஎன்சி ஆஃபரை பயன்படுத்தி வெஸ்டீஜ்ல உங்க வாழ்நாள்ல நீங்க செலவு பண்ணக்கூடிய மிகப்பெரிய தொகையை லாபமா எடுக்க முடியும். இது உங்கள் வாழ்க்கை மாற்றத்துக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வெளியில இருக்க பொருட்களை வாங்குறதுனால உங்களுக்கு எந்த வித லாபமோ நன்மையோ உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்கல. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில லாபமாகவோ, இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில வருமானமாகவோ எதுவும் கிடைக்கல. ஆனா வெஸ்டீஜ்ல ஒரு மிகப்பெரிய வருமானம் இருக்கு. அந்த வருமானத்தை நீங்க எடுக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டிய விஷயம் சிஎன்சி, கன்சிடென்சி ஆஃபர். இது 4 மாதம் தொடர்ந்து வாங்கும்போது 60% வரைக்கும் உங்களால லாபத்தை கொண்டு வர முடியுது அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தொகையை நீங்க தொடர்ந்து எங்கேயோ ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு செலவு பண்ணிருக்கீங்க. அந்த விளம்பரத்தை தவிர்த்து இன்னைக்கு இந்த வெஸ்டீஜ் நிறுவனத்தின் மூலியமா இந்த பொருட்களை வாங்குறதன் மூலியமா உங்களுக்கு 60% சேமிப்பு கிடைக்குது. உங்க வாழ்க்கையில மாற்றம் கிடைக்குது. இந்த மாற்றம் மட்டுமல்ல, இதையும் தாண்டி மிகப்பெரிய வருமானத்துக்கான வழிகளும் உங்களுக்கு இந்த வியாபாரத்துல இருக்கு. வெரி கிரேட் பாஷா. இன்ஃபேக்ட் டியர் வெஸ்டிஜியன்ஸ், ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேர் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. பாஷா வந்து ரொம்ப கிளியராக சூப்பர்வாக உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஃபர் பண்ணால் என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக வந்து அவர் எடுத்து வச்சார். டியர் வெஸ்டிஜியன்ஸ், இன்ஃபேக்ட் ஐம் வெரி ப்ரௌட். நம்மளோட அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதம் 4ஆம் தேதி நம்ம கோயம்புத்தூரில் வந்து செலிப்ரேட் பண்ணோம். நிறைய அச்சீவர்ஸ் வந்து வந்தாங்க. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஹானர் பண்ணது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3600க்கு மேலே அச்சீவர்ஸ் அவங்கள வந்து நம்ம வந்து ஹானர் பண்ணோம். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போ இத்தனை அச்சீவர்ஸ் வந்து அன்றைக்கி ஸ்டேஜில் நம்ம வந்து ஹானர் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து திடீர்னு ஏதோ ஒன்று புதுசாக அப்படி வந்தது கிடையாது. நிறைய பேர் அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க, ஒர்க் பண்ணிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தோட ஒரு பங்கெடுப்பு அப்படின்னு பார்த்தா தான் நம்மளோட அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஹால் அப்படிங்கிற கணக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 7000 7500க்கு மேலே வந்து பார்ட்டிசிபேஷன் இருந்தது. பட் ஓவராலாக அந்த ஹால்குள்ளே என்ட்ரி ஆன ஒரு கணக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே அங்கே உள்ளே வந்திருக்காங்க. சரி, யோசிச்சு பாருங்களேன், ஒரு அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் இத்தனை பேர் அங்கே வராங்க, அவங்க ஒரு ட்ராஃபிஸ் வந்து வாங்குறாங்க. சரி, இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? அங்கீகாரம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு அங்கீகாரம் எல்லாருக்குமே கிடைக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, லைஃப்பில் ஓகே ரைட், ஸோ இப்போதைக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், இதுக்கு அடுத்து நம்ம ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும், அப்போ சாதிக்கணும். அந்த சாதிக்கணும் அப்படிங்கிறது எந்த இடத்துல நமக்கு வரும்? பணம். அந்த பணம் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் சாலிடாக இன்கம் வர 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 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, நம்ம டெஃபினட்டாக நம்ம வாழ்க்கையோட தரம் இது மாற ஆரம்பிக்கும். இதுதான் அல்டிமேட் ஃபீலிங் இல்லையா? யோசிச்சு பாருங்க, எல்லாருக்குமே இன்னைக்கு அதான் தேவை. நான் எவ்வளோ சம்பாதிச்சேன், என் குடும்பத்துக்காக நான் என்ன பண்ணேன், என்னோட ஃப்யூச்சருக்காக நான் என்ன சேர்த்து வச்சேன், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், டெஃபினட்டாக ஒரு ஒரு நாளும் எல்லாரோட மனசுலையும் காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இதுதான். இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஸோ வைஸ் கன்சியூமரிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வைஸ் கன்சியூமரிசம் அப்படிங்கிற வார்த்தை எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே வந்து அடிப்படையாக வாடிக்கையாளர். கடையில் போகிறோம், பொருளை வாங்குகிறோம், பில்லை போடுறோம், பணத்தை கொடுக்குறோம், வரோம். சரி, எல்லாருமே எம்ஆர்பியில் தான் வந்து பில் போட்டு கொடுக்குறாங்க.
சரி, எம்ஆர்பியில் பில்லை போட்டு நம்ம மாதம் மாதம் அட்லீஸ்ட்டு 8,000 10,000 இதுக்கு குறையாம நம்ம வீட்டுக்கு வேண்டிய ஒரு திங்ஸ் வந்து நம்ம வாங்காமல் இருக்கிறதே இல்லை. ஆனால் நமக்கு ஏதோ ஒரு லாபம் அதில் நம்ம கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எதுவுமே இல்லை. அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு வைஸ் கன்சியூமரிசம் எங்கே ப்ளே ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம தாட் ப்ராசஸ். ஸோ நம்ம தாட் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செலவு பண்ணக்கூடிய பணத்தை நம்ம எங்கே புத்திசாலித்தனமாக நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த புத்திசாலித்தனம் எங்கேருந்து வரும்? இன்னைக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, சாப்பிட போவீங்க. ஒரு சில ஹோட்டல் போவீங்க, மேபி 500 முடிஞ்சிடும். சில ஹோட்டல் போவீங்க 1000 முடியும். சில ஹோட்டல் போவீங்க 2000 ஆகும். சில ஹோட்டல் போவீங்க 5000 கூட ஆகலாம். நம்ம எத்தனை பேர் போகிறோம், எவ்வளோ எவ்வளோ நம்ம சாப்பிட்றோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த செலவு அப்படிங்கிறது ஆகும். ஆனால் ஒரு நைட்டு அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம டெஃபினட்டாக எல்லாருமே ரொம்ப யோசிப்போம். என்ன அப்படின்னா, ஒரு நைட்டுக்கு இவ்வளோ செலவாயிடுச்சு, இந்த பணத்தை திரும்ப நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, இதுதான் வழி இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு வைஸ் கன்சூமரிசம் அப்படின்னு பார்க்கும்போது 3 விஷயங்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து நீங்கள் போய் பேசுகிறீங்க, சரி பொருள் வாங்க சொல்கிறீங்க, வாங்குறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு மட்டுமே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே வந்து பொருளை வாங்குறது எதுக்காகன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இந்த பொருள் யூஸ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, சரி ஓகே, நான் இங்கேருந்து நான் ரெகுலராக நான் வாங்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஸோ ஒரு வைஸ் கன்சியூமராக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவங்களுக்கு அடுத்து நம்ம புரிய வைக்க வேண்டியது என்னென்னா, இது வரைக்கும் பாஷா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் 4 மாதம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 60% வரை அவங்களுக்கு மிச்சமாகுது. இதை தான் நம்ம புரிய வைக்கணும். அப்படி அந்த 60% அவங்களுக்கு மிச்சமாகுது அப்படிங்கிறத நீங்கள் உணர்த்திட்டீங்கன்னா அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக அவங்களோட கன்சிஸ்டன்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்ஸ் அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மாறுவாங்க. அப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மாற ஆரம்பித்து அவங்க மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது மற்றவங்களும் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதை தாண்டி இதை நான் ரெகுலராக வாங்கினா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு வரக்கூடிய இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது தான் அந்த வைஸ் கன்சியூமரிசம். தென் ஒரு ஆக்டிவ் நெட்வொர்க்கர். ஸோ ஒருத்தரை போய் நம்ம நெட்வொர்க் பண்ண வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. எனக்கு ரொம்ப கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் ஒரு 20 வருஷம்தான் நான் பார்த்துருக்கேன். எதுக்காக பொருள் வாங்குறாங்க, ஏன் இதை அவங்க தொடர்ந்து பண்ணணும், ஏன் தொடர்ந்து பொருள் வாங்கணும், இதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அவங்க வாழ்க்கை மாற்றம் கிடைக்குமா, ஏன்னா இது எல்லாமே நம்ம பேசுகிறோம். இதெல்லாமே பேசினா கூட பட் அல்டிமேட்டாக அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பொருளை வாங்கினால் மாத்திரமே 4 மாதம் அதை பண்ணும்பொழுது 60% அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா இதை விட வேற எங்கெங்க நீங்கள் பொருள் வாங்க முடியும்? ஜஸ்ட் யூசிங். ஸோ இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட் அப்படின்னு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான். சரி, இது தாண்டி ரைட், நான் ஒரு ஆக்டிவ் நெட்வொர்க்கராக நான் மாறணும். ஸோ நான் ஒரு ஆக்டிவ் நெட்வொர்க்கு நான் மாறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதுதான் இந்த பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி எல்லாருமே கரெக்டாக பிளான் பண்ணி ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாலே போகிறோம், அவங்க லைஃப் எப்படி மாறுங்கிறதா இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பெஸ்டீஜ் ஓட தாரக மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு 6 லைன். 1 வருஷம் க்ரௌன் டைரக்டர், 1 லட்சம். இதுதான் வெஸ்டீஜோட எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு தாரக மந்திரம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு 6 பேர், 6 பேர் செட் ஆச்சுன்னு வச்சுங்களேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? சிம்பிள்.
ஆளுக்கு 100 பிவி நீங்கள் பண்ணணும். ஸோ ஆளுக்கு நீங்கள் ஒரு 100 பிவி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 700 பிவி வந்து இந்த இடத்துல நடக்கும் ஒரு மாதம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவராலாக உங்களோட டோட்டல் பெனிஃபிட்ஸ் ஒரு 1968 அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். இதே நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா டூப்ளிகேஷன், சிம்பிள் டூப்ளிகேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் 100 பிவி பண்ணீங்க, உங்களுக்கு 6 பேர் வந்து 100 பிவி வந்து பண்ணுறாங்க. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த 7 பேருமே நீங்கள் புதுசாக ஒரு ஜாயினிங் 100 பிவியோட எடுக்கணும். எப்போனா 14ஆம் தேதிக்குள்ள. சரி, புது ஜாயினிங்க்கு மந்த் எண்ட் வரைக்கும் டைம் இருக்குது. பட் பிஸ்னஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா மந்த் எண்ட் வரைக்கும் போகிறதுல அர்த்தமே இல்லை. அப்போது 14ஆம் தேதிக்குள்ள நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய 6 பேர் ஆளுக்கு ஒருத்தரை 100 பிவி ஸ்பான்சர் பண்ணணும். அண்ட் நீங்களும் 100 பிவி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ உங்கள் டீமில் வந்து ஒரு 14 பேர் இருப்பாங்க. இந்த 14 பேர் இந்த ஸ்ட்ராட்டஜியை சிம்பிளாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா டோட்டல் பெனிஃபிட்ஸ் ஒரு 1596. சரி, இந்த கணக்கு அப்படிங்கிறது இது வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான். எக்ஸாக்டாக இப்படி தான் அப்படிங்கிறது இல்லை. பட் ப்ராசஸ் அதே தான் நடக்கணும். 14 பேர் உங்கள் டீமில் இருக்காங்க. இந்த 14 பேரும் 3வது மாதம் பண்ண வேண்டியது என்ன? ஆளுக்கு ஒருத்தரை 100 பிவியோட ஸ்பான்சர் பண்ணணும். 14ஆம் தேதிக்குள்ள நீங்களும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை 100 பிவியில் நீங்கள் வாங்கணும். அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 14 நபர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு 28 பேர் ஆயிட்டாங்க. 28 பேர் 100 பிவி பண்ணும்போது ஒரு 2800 பிவி வந்து ஓவராலாக உங்கள் டீமில் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதோட அல்டிமேட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சம்மர் அரௌண்டு ஒரு 3000க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். சரி, அவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சரி, இவ்வளோ பேர் நான் பேசுகிறேன், இவ்வளோ பேர் நான் வந்து நான் ஜாயினிங் எடுக்கிறேன், என் டீமில் ஒவ்வொருத்தரையும் நான் ஜாயினிங் எடுக்க வைக்கிறேன். பட் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லையே சார், நான் இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அதுதான் வெஸ்டீஜ். 2 + 2 4, 4 + 4 8, 8 + 8 16. ஓகே ஃபைன், சரி. ஆனால் அதே 2 × 2 4, 4 × 4 16, 16 × 16 32. யோசிச்சு பார்த்தீங்களா? அதுதான் வெஸ்டேஜ் பிஸ்னஸ். இந்த டூப்ளிகேஷனில் உங்களுக்கு நடக்க போகிறது வந்து அடிஷன் இல்லை, மல்டிப்ளிகேஷன். இந்த மல்டிப்ளிகேஷன் ஒரு ஸ்டேஜில் எக்ஸ்போனன்ஷியலாக மாறும். எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 6 பேர் நீங்கள் க்ரூம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது 6⁶ 6 கீழே 6 × 6 × 6 × 6 × 6 × 6. ஸோ எக்ஸ்பெரின்ஷியலாக ஒரு பிஸ்னஸ் இந்த இடத்துல மூவ் ஆக ஆரம்பிக்கும், டைனமிக்காக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ உங்கள் டீமில் அதே தான் சிம்பிள் ஃபார்முலா. நீங்கள் 100 பிவி பண்ணணும், உங்கள் டீமில் இருக்கிற அத்தனை பேரையும் 100 பிவி பண்ண வைக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரும் இதே போல் ஒரு ஜாயினிங் எடுக்கணும் வித் 100 பிவி. இதோட பெனிஃபிட் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் உங்கள் டீம் சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 56 பேர் இருப்பாங்க. 4வது மாதம் தோராயமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 19,000 அப்படிங்கிற ஒரு இன்கம், ஸோ லெஸ் தென் 20,000 அப்படிங்கிற ஒரு இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த 56 பேர் இதே ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஃபாலோ பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 4வது மாதம் பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷன் நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஒரு குவாலிஃபைடு பிரான்ஸ் டைரக்டர், பிகாஸ் உங்களோட டிவிபி எலிஜிபிள் ஆக முடியும், டைரக்டர் போனஸ் எலிஜிபிள் ஆகலாம். ஸோ டிவிபி எலிஜிபிள் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள் தான்.
ஸோ இந்த 4 months நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இதே ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 2500 வவுச்சர் இது உங்களுக்கு கிடைக்குது. செவன் அரௌண்ட் 5வது மாதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் டைரக்டர் லெவலில் 112 பேர் உங்கள் டீமில் இருப்பாங்க. ஸோ ஆளுக்கு 100 பிவி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அகைன் நான் சொல்கிறது என்னன்னா, இது ஒரு எஸ்டிமேட்டட் கால்குலேஷன். 100% இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஆனால் ஸ்ட்ராட்டஜி என்ன? நீங்கள் 100 பிவி பண்ணும், உங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களையும் சேர்த்து ஒரு மாதமும் புதுசாக ஒரு ஆளை 14ஆம் தேதிக்குள்ள 100 பிவியில் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும். இவ்வளோதான் விஷயம். அத்தனை பேரும் செல்ஃபாக நீங்கள் 100 பிவி பண்ணி அண்ட் உங்கள் டீமில் இருக்கிற புதுசாக ஜாயினிங் எடுத்து அவங்கள 100 பிவி நீங்கள் பண்ண வச்சிங்க அப்படின்னா அண்ட் அகெயின் 6வது மாதம் அத்தனை பேருமே இதே ஸ்ட்ராட்டஜியை வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, 100% ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா தென் 6வது மாதம் நீங்கள் க்ரௌன் டைரக்டர். ப்ராசஸ் சிம்பிள். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டீம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 6 டீம் அப்படின்னு எடுக்கும்போது இது 100% டூப்ளிகேட் பண்ணாங்கன்னா ஒரு டீம்லேயும் 112 பேர் இருப்பாங்க. 112 பேர் 100 பிவி தான் கணக்கு. ஸோ 11,200 பிவி உங்களோட 6 லைனில் ஒரு லைன்லையுமே டெவலப் ஆகும், மல்டிபிள் எல்ஓபி வரும். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் ஒரு க்ரௌன் டைரக்டராக உங்களோட இன்கம் என்ன வரும்னா ஃப்ரெண்ட்ஸ் இமேஜினே பண்ண முடியாது. 1,89,000. அகெயின் இதை நான் சொல்கிறது வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன். நான் 100% இப்படி தான் உங்கள் டீமில் நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்காது. நான் எழுதி தரேன். யாராக இருந்தாலுமே இந்த அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரு மாதம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்படியே வந்து கொண்டு போக முடியாது. ஆனால் எஃபோர்ட் போட்டிங்கன்னா சரி ஒரு க்ரௌனில் 6 மாதம் க்ரௌன் முடிக்கும்போது ஒரு 1,89,000 அப்ராக்சிமேட் நான் போட்ட கணக்கு இது. இந்த கணக்கு கிடைக்குது அப்படின்னாலே யோசிச்சு பாருங்க. சரி சார், எனக்கு நீங்கள் வந்து மூட்டை மூட்டையாக போடுவீங்க, இந்த மூட்டை மூட்டையாக நீங்கள் போடுற மாதிரிலாம் வந்து நடக்காது. ஏன்னா என் டீமில் சில பேர் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில பேர் வீக்காக இருப்பாங்க, சில பேர் எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்படி தான் என் டீம் இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6 லைனே இல்லை. நான் எப்படி கொண்டு போய் இவங்கள்ட்ட நான் ப்ரொமோட் பண்ணுறது? இவங்கள செய்வாங்கிறது நிச்சயம் இல்லை. எது எப்படி வேணால் போகட்டுமே. நான் கேட்குறேன், ஃபர்ஸ்ட் 6 மாதம் உங்களோட 6 லைன் யார் வேலை செய்கிறாங்கிறத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு எப்படி இன்கம் வேணுமோ அதே போல தான் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 6 பேருக்கும் இன்கம் வேணும். அப்போ இன்கம் வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த 6 பேரை அவங்கள தான் உங்களுடைய ஆக்டிவ் லைன்ஸாக இருக்கணும். சும்மா அக்கா தம்பி மாமன் மச்சான் சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா இந்த மாதிரிலாம் ஐடியா போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகுது. அத்தனை பேருக்கும் நீங்கள் தான் சேர்ந்து உழைக்கணும். நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, 2 பேர் காணாமல் போவாங்க, 2 பேர் ஓடி போயிடுவாங்க, 2 பேர் செத்து போயிடுவாங்க. ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து எப்போதுமே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுக்கு உங்களை மாதிரி லைஃப் மாறணும், எனக்கும் செக் வேணும், எனக்கும் பணம் வேணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் ஒரு 6 பேர் ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஆக்டிவாக கூட இருக்கலாம். அதுக்கு கீழே ஒரு ஆள் நான் ஓகே எனக்கு வேணும் பணம் வேணும், என்ன சொல்றீங்களோ நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் 6 மாதம் டைம் எடுத்து உங்கள் 6 லைன்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 7வது மாதம் ஸ்டார்ட் பண்ணால் கூட 12வது மாதம் இந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியும். அதுவும் இல்லை, ஓகே வருஷத்தில் மாதத்துக்கு 2 பேர், சரி எனக்கு ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வருஷத்தில் 2 அப்படின்னு கொண்டு போனால் கூட ஒரு வருஷம் ஆச்சு சார். அந்த ஒரு வருஷம்க்கு அப்புறம் 13வது மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதே அந்த ஃபோர்ஸ் இதை தான் பண்ணணும், இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 1.5 வருஷத்தில் இந்த வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. கொஞ்சம் யோசிப்பாரு.
ஸ்டில் 50%. 90,000. 90,000 இன்னைக்கு சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியா? நீங்க எத்தனை பேர் எங்கெல்லாம் போய் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வெஸ்டேஜுக்குள்ளே இருந்துக்கிட்டே இன்னைக்கு நிறைய பேர் வந்து வேலை வேலை வேலைன்னு வேலையில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது ஒரு அற்புதமான ஒரு பொற்குடம். இந்த பொற்குடத்தில் நிறைய விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த பொற்குடத்தோட வாய் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு 1 இன்ச் தான் இருக்கும். உங்கள் கைக்கு உங்கள் விரல், உங்கள் கையோட சைஸ் என்ன இருக்கோ அதுக்குள்ளே அப்படி விடும்பொழுது மேபி ஒரு தங்க காசு கிடைக்கலாம். ஆனால் நான் இப்படி தான் நான் வளரணும், வெஸ்டீஜ் தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்ப கை விடும்போது மேபி உங்கள் 2 விரல் 3 விரல் அந்த பொற்குடத்துக்குள்ளே போகலாம். அதுக்குண்டான காசு நீங்கள் எடுக்க முடியும். அடுத்தது, இல்லை என்ன போல நிறைய பேர் நான் உருவாக்கணும், நிறைய லீடர்ஷிப்ஸ் நான் உருவாக்கணும், அந்த லீடர்ஷிப்ஸை அவங்க காசு சம்பாதிக்கணும், அவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 5 விரல உள்ளே கொண்டு போகிறீங்களா, அந்த பொற்குடம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். உங்கள் 5 விரலும் உள்ளுக்குள்ளே போகும். அதை விட நீங்கள் புத்திசாலியாக இருந்தீங்கன்னா 5 விரல் இல்லை, 2 கை இருக்கு, 2 கையில் மொத்தமாக பொற்குடத்தை அப்படியே தூக்கி கொண்டு போய் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். இவ்வளோதான் விஷயம். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இதை பண்ணுறதுக்கு இப்போ என்ன வேணும் சார்? ரைட் சார், நான் நிறைய பேர் போய் பேசுகிறேன், ஸோ பேசினா யாருமே வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சு எத்தனை பேருக்கு சுகர் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு சுகர் இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, மெடிசின்ஸ் போடுறாங்க. எந்த டாக்டராவது உங்கள் சர்க்கரை நோய் குணமாயிடுன்னு கேரண்டிலாம் பண்ணுறாங்களா? எதுவுமே கிடையாது. பிகாஸ் இதெல்லாம் வாழ்நாள் நோய். ஸோ ஒரு வாழ்நாள் நோயில் நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிளாசிமிக் ஹெல்த் பேக் 3314 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஒரு மாதம். 110 பிவி. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா? 3200 106 பிவி உங்களுக்கு கிடைக்கும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா? அதுக்கான ஒரு பேக் இருக்குது. ஒரு 3320 112 பிவி உங்களுக்கு கிடைக்குது. போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் 40 வயசு தாண்டிச்சுனாலே நீங்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ ஒரு 3600 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 120 பிவி அதில் கிடைக்குது. அதே போல் வெயிட் லாஸ், பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் அதிகமாக உடல் எடை கூடி இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால கவர்மெண்ட்டே ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பாடி வெயிட்டை இன்றைக்கி மெயின்டைன் பண்ண முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம். நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு 4300 தான். ஒரு 143 ஒரு பிவி. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா? 3380 112 பிவி. விமன் ஹெல்த், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்துலேயும் இன்றைக்கி நிறைய பெண்கள் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸில் இன்றைக்கி மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோமா? ஒரு 3317 ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 110 பிவி. எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை, பட் நான் ஹெல்த்தியாக இருக்கணும், வேறு எந்த நோயும் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா கூட 152 பிவி இது மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 4580 ரூபாய். சரி, ஹெல்த்து அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம போய் உடனே கேட்ட உடனே பேசின உடனே ஹெல்த் ப்ராடக்ட்ஸா நீங்கள் கொடுங்க, நான் உடனே வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்டில் பாஷா ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்லைடு போட்டார். அதில் என்ன சொல்லியிருக்காரு? வீட்டுக்கு தேவையான பொருட்கள். ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டாய்லெட் கிளீனரில் ஆரம்பித்து, துணி துவைக்கிற லிக்விடில் ஆரம்பித்து, பாத்திரம் கழுவுறதுக்கான ஒரு லிக்விட்லேருந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி வெஸ்டேஜில் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சப்ளிமெண்ட்ஸ் வேணாம்னு நினச்சா கூட ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் மாதம் வெளில போய் நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு இருக்கோம். எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அது எல்லாத்தையும் வெஸ்டேஜாக மாற்றினா 60% வரைக்கும் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. சரி, இது மட்டும் இல்லை, நான் விவசாயத்துக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், விவசாயம் மட்டும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சினா கூட இன்றைக்கி விவசாயத்தில் எத்தனையோ பயிர்கள் இருக்குது. சில பயிர்கள் 30 நாளில் இருக்கும், சில பயிர்கள் 60 நாட்கள் இருக்கும், சில பயிர்கள் 120 நாட்கள் இருக்கும், சில பயிர்கள் 6 மாதம் வரைக்கும் கூட போகலாம். ஸோ எந்த பயிர்கள் இருந்தாலும் சரி,
இன்னைக்கு வெஸ்டீஜ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்ததே கிடையாது. நம்மளோட அக்ரி ட்ரெயினர் செந்தில் இருக்காரு, என்டையர் தமிழ்நாடு கேரளா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் போயிட்டு அக்ரி ரிலேட்டடான எல்லா சஜஷன்ஸும் அவர் கொடுத்துட்ருக்காரு. எந்த இடத்துலையுமே வந்து இன்னைக்கு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ பேடி ஒரு ஏக்கருக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. 4 ஸ்டேஜஸில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கம்ப்ளீட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ காய்கறிகள் பயிர் பண்ணுமா, காய்கறிகள் பயிர் பண்ணணும் அப்படின்னா கூட அதுலேயும் கிட்டத்தட்ட 3லேருந்து 6 மாதத்துக்கு உண்டான ஒரு க்ராப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஏக்கருக்கு மட்டுமே இவ்வளோ விதமான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதே போல் தேங்காய், அரிக்கனட், ரப்பர், மேங்கோ, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பயிர்கள் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா கூட அந்த க்ராப்ஸ்க்கு உண்டான ஒரு நாட்கள் அதை பேஸ் பண்ணி நமக்கு எத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. இது நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ 1 இயர் க்ராப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 1 இயர் க்ராப்ஸ்க்கு அதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே இருக்குது. யோசிச்சு பாருங்க. நம்மளோட தேவை, இந்த தேவை இதை நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இத்தனை விதமான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரி, எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சார் நான்லாம் மேக்கப்லாம் பண்ணவே மாட்டேன். சரி, மேக்கப்பே பண்ண வேணாம். இன்னைக்கு பர்சனலாக நானே வந்து வெஸ்டீஜோட மிஸ்டர் ஆஃப் மிலனோட ஃபேஸ் பேக் அதான் நான் யூஸ் பண்ணுவேன். அகெயின் அலோவேரா அக்வா ஜெல் இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து மிஸ்டர் ஆஃப் மிலனோட காம்பேக்ட் பவுடர் இதை அப்ளை பண்ணிட்டு இப்படி தான் நான் வெளில போவேன். ஆஃபீஸ் போனாலும் சரி, மீட்டிங் போனாலும் சரி, நான் எங்கே போகிறதாலும் சரி. இப்போ எனக்கு பெருசாக நான் க்ரூமிங் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எனக்குமே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லாருக்குமே நம்மளை நம்ம அழகாக காட்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது. ஸோ ஒரு நார்மல் ஸ்கின்னாக இருந்தால் கூட டெய்லி நமக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ், கிளின்சிங் ஆயில், ரேடியன்ட் க்ளோ மிஸ்ட், ஹைட்ரேஷன் க்ரீம் அண்ட் SPF 50. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 129 PV நம்ம கிடைக்குது. ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அதுக்குண்டான ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் அதுக்குண்டான ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறது இருக்குது. காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது, ட்ரை இருக்குது, ஆயில் இருக்குது. ஸோ எந்த காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலும் அதுக்குண்டான ஒரு ப்ராடக்ட் செக்மெண்ட் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அதை தாண்டி பேசிக் மேக்கப் லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸுக்குமே இன்னைக்கு ஒரு பேசிக் மேக்கப் எல்லாருமே தான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருமே ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே எழுந்திரிச்சு வெளியெல்லாம் போகிறது கிடையாது. ஸோ அவங்களுக்குன்னு அவங்க ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கான ஒரு ரெஜிம் எல்லாருமே தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு உண்டான ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாண்டி ஒரு பிரைடல் மேக்கப், இன்றைக்கி வெளில போய் ஒரு கல்யாணத்துக்காக ஒரு பிரைடல் மேக்கப் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 40,000 50,000 ருபீஸ் இன்றைக்கி சார்ஜ் பண்ணுறாங்க. அல்டிமேட்டாக அவ்வளோ மேக்கப் போட்டு வந்துட்டு ஸ்டேஜில் போய் அவங்க நின்னாங்க அப்படின்னா சத்தியமாக ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, பா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா ஒரு 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 ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரியான மேக்கப் எப்படி பண்ணுங்கிறது கூட நீங்கள் நிறைய பேர் வந்து யோசிக்கிறது இல்லை. வாங்குற காசுக்கு அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒரு சிம்பிள் மேக்கப் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம போனா கூட கம்ப்ளீட் மிஸ்டர் ஆஃப் மிலன், ஸ்கின் ஃபார்முலா 9, வெலினோ என்டையர் பேக்கேஜ் நம்மக்கிட்ட இருக்குது. ஜஸ்ட் அட் 8,815 ருபீஸ், ஒரு 300 PV இதிலேயே கம்ப்ளீட்டட். இதுக்கு மேலே என்ன வேணும்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசுனது எல்லாமே 14ஆம் தேதிக்குள்ள நம்ம பண்ண வேண்டிய வேலைகள். எஸ் சார், நாளைக்கு போகி சார், நாளைக்கு பொங்கல் சார், அதுக்கப்புறமா வந்து காணும் பொங்கல் சார், மாட்டு பொங்கல் சார், எல்லாம் ஓகே தான். பண்டிகை இன்னைக்கு என்ன புதுசாக வருது? வருஷ வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. வருஷ வருஷம் நம்மளும் வந்து கரும்பு வாங்குகிறோம், வீட்டில் வைக்கிறோம், அது கரும்பு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை கரும்பு போல் இனிக்கவே இல்லையே.
வாழ்க்கை ஃபுல்லாக இனிக்கணும் அப்படின்னா நாளைக்கு தான் உங்களோட டெட்லைன். சரி, ஆன் அன் ஆவரேஜ் நான் சொன்னேன், நம்ம அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனில் ஒரு 3500 பேர்கிட்ட நம்ம வந்து ட்ராஃபீஸ் கொடுத்தோம், அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நம்ம கொடுத்தோம். இந்த 3500 பேர் மட்டும் நினச்சா கூட, ஏன் சொல்றேன்னா, அந்த ஸ்டேஜில் வந்து இந்த அவார்டை வாங்குறாங்கன்னா பிகாஸ் சம்திங் அவங்களுக்கு வெஸ்டீஜ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த 3500 பேர் ஆளுக்கு ஒரு 10 பேரை கொண்டு வர முடியாதா? ஸோ 35,000 பேர் 100 பிவி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 4 மாதம் கன்சிஸ்டன்சி பண்ணும்பொழுது எவ்வளோ ஈக்குவலாக ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசிப்பாரு. லைஃப் இஸ் நாட் தட் ஈஸி. நினச்ச மாதிரிலாம் யாராலையும் இன்னைக்கெல்லாம் சத்தியமாக வாழவே முடியாது. அதை தாண்டி அற்புதமான ஒரு விஷயம் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், வெஸ்டீஜுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் என்னோட அனுபவம். ஆனால் வெஸ்டீஜ் மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸோ, ஒரு ஆஃபர்ஸோ, ஒரு ப்ரொமோஷன்ஸோ இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் திங்க் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட்டு கீழே இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம இருக்கோம். இதை விட ஒரு வரப்பிரசாதம் நமக்கு என்ன வேணும்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு. ஃபேஸ் 1 நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், ஃபேஸ் 2 ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லெவலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். பிரான்ஸ், சில்வர், கோல்டு, ஸ்டார், டைமண்ட், க்ரௌன், எனி லெவல்ஸ் நம்ம டீமை நம்ம கரெக்டாக எஜுகேட் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க டேரக்டர் போனஸ் வாங்குறாங்க, டிபிபி வாங்குறாங்க, எல்ஓபி வாங்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மேலே இருக்கக்கூடிய நபர்களோட இன்கம் எப்படி போகுங்கிறது மட்டும் கொஞ்சம் யோசிப்பாரு. ஏன்னா இன்னைக்கு ஒரு அப்லைன் இன்னொருத்தருக்கு டவுன்லைன், ஒரு டவுன்லைன் இன்னொருத்தருக்கு அப்லைன். ஸ்ட்ராட்டஜி சிம்பிள். நீங்கள் 100 பிவி மாதம் பண்ணணும். உங்களுக்கு ஒருத்தரை ஜாயினிங் 14ஆம் தேதிக்குள்ள 100 பிவி நீங்கள் எடுக்கணும். இந்த 2 விஷயம் மட்டும் பண்ணுறதுல ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கா கொஞ்சம் யோசிப்பார். சிம்பிள் விஷயங்கள் நம்ம கொண்டு போனாலே போகிறோம். ஏன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் வெஸ்டீஜ் நம்பர் 1 பொசிஷனில் வந்ததுக்கான ஒரே காரணம் அதுதான். காம்ப்ளிகேட்டே பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் எப்போதுமே கொடுப்பாங்க. ஸ்ட்ராட்டஜியை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா யோசிப்பார். இது நடக்கணும் அப்படின்னா எஸ், நம்ம வேலை அப்படிங்கிறது என்ன? டெய்லி 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு 3 பேரையாவது பார்க்கணும், ஹோம் மீட்டிங் பண்ணணும், ஒன் ஆன் ஒன் பண்ணணும், சிஎன்டிக்கு வரவழைக்கணும், சிஎன்டிக்கு அப்புறமா ப்ராடக்ட் ட்ரைனிங் இருக்குது, ஹெல்த் கேர் இருக்கலாம், காஸ்மெட்டிக்ஸ் இருக்கலாம், அக்ரி இருக்கலாம். ஸோ யாருக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி ப்ராடக்ட் ட்ரைனிங்குள்ளே அவங்க கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் பிஸ்னஸை நடத்தக்கூடிய விஐபின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கப்புறமா எப்படி ஒரு மார்க்கெட்டிங் பிளான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான விஎல்சிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. வெல்னஸ் சிம்போசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இன்னைக்கு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்குள்ள நம்ம வந்தோம் அப்படின்னா வெஸ்டீஜை அடிச்சுக்க இன்னைக்கு ஒரு கம்பெனியும் கிடையாது. ஸோ ப்ரௌட் ஆஃப் நம்முடைய மேனேஜிங் டைரக்டர் கௌதம் பாலி சார், தீபக் சார் அண்ட் கவர் சார் அட்டகாசமாக நீ கொடுத்துருக்காங்க. ஸோ
வாழ்க்கையில் நம்ம ப்ராஸ்பர் ஆகணும் அப்படின்னா சிம்பிள் மெத்தடாலஜி, இந்த 7 ஸ்டெப்ஸ். 7 ஸ்டெப்ஸை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் விஐபிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த சிம்பிள் ப்ராசஸ், இந்த மெத்தடாலஜி இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நோபடி கேன் பிலீவ் உங்கள் செக் எங்கே போகும். உங்கள் மூலமாக இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை அவங்களால அடைய முடியும். உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு மேலே போகும். மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக உங்கள் டீமுக்கு நீங்கள் நிற்க முடியும். அதுக்கான ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். அதை தான் இங்கே கண்ணு முன்னாடி பாஷாவும் நானும் இப்போ எடுத்து வச்சிருக்கோம். விஜய் நடித்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, லைக் அந்த கடைசி சீன் அந்த மாதிரி வரும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பொய்யான விஷயங்கள் இவளில் எப்படி போயிட்டு இருக்கு. அந்த பொய்யான விஷயங்களை தாண்டி இன்னைக்கு உங்களோட உரிமை அப்படிங்கிறது, உங்களோட ஓட்டு. அதில் கடைசியாக ஒரு ஒரு டயலாக் வரும், யாரும் என்ன தப்பாக எடுத்துக்கூடாது. ஸோ அந்த டயலாக்ல கடைசியாக அவன் சொல்லுவார், எடுங்கடா உங்கள் ஆதார் கார்டை, போய் போடுங்கடா உங்கள் ஓட்டை அப்படின்வாங்க. ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு டயலாக். ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் நமக்கு ஸ்மூத்தாக போகணும், எதிர்பார்த்த விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் தான் நம்ம கையில் பாக்கி இருக்கு. உங்களோட 100 PVயை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு ஜாயினிங் கட்டாயமாக எடுங்க. இந்த தை மாதம் பிறக்க போகுது. இந்த தை மாதம் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு பொங்கலாக இது மாறும். ஏன்னா இன்னைக்கு தமிழர் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் வித்தின் 6 months இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, வேற லெவல். எல்லாரோட வாழ்க்கையுமே மாறும். அதுக்கான கேரண்டி நானும் என்னோட என்டையர் டீம், தமிழோட டீம் உங்களுக்காக நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கணும். ரெஸ்ட் இஸ் ஆல் யுவர்ஸ். தேங்க்யூ பாஷா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். ஐ ஹோப் டீம் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய சிஎன்சி நாளைக்கு கடைசி. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு சிஎன்சி மூலியமா எந்த அளவுக்கு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியுங்கிற விஷயங்களை ரொம்ப கிளியராக நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த டீச்சிங் டியூஸ்டே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய டீச்சிங் டியூஸ்டே நிறைய நாலேஜ் நம்ம மீட் பண்ணலாம். விஷுவல் தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச்.